இவர் இலங்கையிலே இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஒரு தொழில் காரணமாக வந்து தொழிலும் செய்து கொண்டு முன்னேற்றங்கள் அடைந்து இப்போது தனக்கென்று ஒரு சுயமான வாகன ஆஃபர் தான் கொடுக்குறோம். இப்போ இன்னும் ஒரு 10% அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அது யார் எனக்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து மீண்டும் ஒரு முறை சிகரம் தொடு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஜ்மான் மாநிலத்திலே ஹமீதியா என்ற பகுதியிலே இன்னும் ஒரு சாதனையாளரை தேடி வந்திருக்கின்றேன். இவர் இலங்கையிலே இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஒரு தொழில் காரணமாக வந்து தொழிலும் செய்து கொண்டு முன்னேற்றங்கள் அடைந்து இப்போது தனக்கென்று ஒரு சுயமான வாகன அலங்கார கடையொன்றை இங்கே செய்து வருகின்றார். அவரை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். இலங்கையின் இயற்கையின் எழில் கொஞ்சும் பஸ்ஸரையில் பிறந்த இவர் கடந்த 2000ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகிறார். வந்து எப்படியாவது தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை சுமந்து தன்னுடைய சகோதரர்களை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இன்றைக்கு 25 ஆண்டுகள் இவர் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருக்கின்றார். இவருக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. நான் இவரை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. 2017ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், ஐக்கிய அரபு அமீரகத்திலே இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரு தொடரை நான் செய்தி சேகரிப்பதற்காக வேண்டி ஐக்கிய அரபு அமீரகம் வந்தேன். அப்போது என்னை யாரென்றே தெரியாத இவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். இம்முறை ஐக்கிய அரபு அமீரகம் வந்தபோது நான் கேள்விப்பட்டேன், சிறப்பாக தனக்கென்றே ஒரு கடையை, வாகன அலங்கார கடையை செய்து வருகிறார் என்று. எனவே அவரை தேடி வந்திருக்கின்றேன், அவருடைய சாதனைகளை சமூகமயப்படுத்த வேண்டும் என்ற ஆசையிலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேர்களுக்கு உங்களை யாருன்னு தெரியாது. 25 வருடமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு சாதனையாளர். முதல்ல உங்களோட குடும்ப பின்னணியை பற்றி, உங்களை பற்றி நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் கியாஸ் முகமது. என் ஊர் வந்து பஸ்ஸரை. இங்கே வந்து 25 வருஷமாகுது. தம்பி, 2 தம்பி, தங்கச்சி, வாப்பா, அம்மா. வாப்பா இல்லை இப்போ. அப்படி போகுது இன்ஷா அல்லாஹ். அப்போ பதில்ல பஸ்ஸரை. உங்களுடைய கல்வி பின்னணி எந்த பாடசாலைக்கு போனீங்க? பஸ்ஸரை சென்ட்ரல் காலேஜில் படித்தேன். அப்புறம் வெளிமட செஷனல் காலேஜில் ஓ லெவல் செஞ்சேன். ஓ லெவலுக்கு பின்னால் கல்வியை தொடரல? கஷ்டம் இல்லை, படிக்கிற ஐடியா இல்லை அந்த காலத்தில் இல்லை. சரி, 2000ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் வாரீங்க. எந்த அடிப்படையில் வாரீங்க? ஒரு தொழிலுக்காக வேண்டி வந்தீங்களா அல்லது சொந்தமாக ஏதாவது செய்யணும்னு வந்தீங்களா? எப்படி உங்களுடைய முதல் பயணம்? இல்லை இல்லை, தொழிலுக்கு தான் வந்தேன். ஒரு கம்பெனியில் வந்து ஹெல்ப்பராக வேலை செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பழவி இப்போ ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறேன். என்ன கம்பெனிக்கு வாரீங்க? எங்களோட கம்பெனி வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அதுதான் நாங்கள் வேலை. இப்போ அதே சேம் ஃபீல்ட் தான். அதாவது 25 ஆண்டுகளாக ஒரே கம்பெனிலையா? இல்லை, ஒரே கம்பெனியில் ஒரே ஃபீல்டு. வேறு வேறு ஒரு 3-5 கம்பெனியில் மாதிரி வேலை செஞ்சுட்டு சேம் ஃபீல்ட் தான், வேறு வேறு கம்பெனி. 25 ஆண்டுகளாக ஒரே துறையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம்ன்றது ஒரு புதிய நாடு. அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது வந்த ஆரம்ப காலத்தில்? ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படி இப்போ பழவிருச்சு. இப்போ இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த ஒரு புதிய ஒரு நாட்டுக்கு வந்து இங்கே கஷ்டங்களை தாங்க இயலாது, எங்களால் இங்கே முடியாது, இப்படியெல்லாம் துறைகளை மாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் 25 ஆண்டுகளாக நிலைச்சி நிற்கிறீங்க. எப்படி இதனுடைய பின்னணி? இல்லை, எங்களுக்கு அமைஞ்ச விடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கஷ்டம்தான், அப்பயுமே அந்த என்ன சரி சாதிக்கணுன்ற ஒரு வெறி ஒன்று இருந்துச்சு. அதை சுற்றி அப்படி பிடிச்சி நின்றோம். சாதிக்க வேண்டும் என்ற வெறி எப்படி வந்தது? எப்படி இது என்ன சரி செஞ்சு தானே ஆகணும், அது நாளைக்கு வேலை செஞ்சு கொண்டு கேளது. சரி, ஓகே, அப்படி என்ன சரி கொஞ்சம் பிடிச்சி போகும், ஒரு காலம் வரும், என்ன சரி மாற்றம் ஒன்று வரும், அப்படியே பிடிச்சி. 2000ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் வாரீங்க. அதற்கு பின்னால் நீண்ட நாட்கள் இங்கே பணிபுரியுறீங்க. எந்த காலப்பகுதியில் திருமணம் முடிக்கிறீங்க? 2006. அந்த இடப்பட்ட காலப்பகுதியில் இலங்கைக்கு போகலையா? போனேன். போய் வந்தீங்க. சரி, 2000ஆம் ஆண்டு வந்ததிலே இருந்து இதுவரைக்கும், அதாவது ஒரே கம்பெனியில் மாத்திரம் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற காலப்பகுதியில் இன்னும் ஒரு பார்ட் டைம் செஞ்சீங்களா அல்லது இந்த உங்களுடைய இந்த சொந்த கடை இது எப்படி வருகிறது?
இல்லை பார்ட் டைம் ஒன்றும் செய்யலை. ஒரு 5 கம்பெனியில் மாதிரி வேலை செஞ்சு லாஸ்ட்டாக வேலை செய்கிற ஒரே துறை ஒரே ஃபீல்ட் தான். இப்போ இந்த கம்பெனி 20 வருஷம் ஆகுது. அப்போ என்ன இப்போ வேலை செய்கிற கம்பெனியில் 20 ஆண்டுகள். அப்போ அதுக்கு முன்னால் 5 ஆண்டுகளில் தான் நீங்கள் மாறுறீங்க. சரி. அப்போ போன வருஷம் 2024 தான் இந்த கடையை திறப்பண்ண ஒரு பிளான். ரெஸ்டாரண்ட் செய்ய வேண்டி இருந்துச்சு. அப்போ பார்ட்னர் ஒன்று செட் ஆகினார். அப்போ நானும் அவரும் சேர்ந்து இந்த கடையை திறந்தோம். 2000ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் சேமித்த காசு எல்லா விடயங்களையும் வைத்து சொந்தமாக இன்னும் ஒரு பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு சொந்த கடையை ஆரம்பிக்கிறீங்க. பார்ட்னர்கிட்ட கொடுங்க, அவரோட பேசுவோம். எனது பேர் வந்து ரம்சேன். நான் குர்நேகல் டிஸ்ட்ரிக்ட் நிக்கோட்டிய பிரதேசம் என்ற ஒரு கணக்கட்டி அந்த கிராமிலேருந்து 2010 நான் யுஏக்கு வந்துடுறேன். 2010ஆம் ஆண்டு வந்து இன்றைக்கு 15 ஆண்டுகள். நீங்க எப்படி யுஏக்கு வாரீங்க? ஏதாவது ஒரு தொழிலுக்காக வேண்டி வந்தீங்களா? குடும்ப சூழ்நிலை காரணமாக தொழிலுக்காக வேண்டி வந்து என்னொரு ஒரு சொந்தக்கார குடும்பத்தோட இருக்கிறாருங்க. அடுத்து ஒரு இடத்துல 3 வருஷம் வேலை செஞ்சு அப்படியே. என்ன வேலை செஞ்சீங்க? நான் ஒரு கார் அலங்காரப்படுத்துற சீட் கவர் அந்த மாதிரி. அதாவது இப்போ உங்களோட துறையோட சம்பந்தப்பட்ட இலங்கையிலேயும் அது சம்பந்தமான அறிவு உங்கள்ட்ட இருந்ததா? இல்லை. இங்கே வந்து தான் எல்லாத்தையும் படிச்சு வந்து இல்லாண்டி இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரன் மாதிரி ஒரு பார்ட்னரும் கிடைச்சிருந்து இப்போ நான் 2 பேரும் ஒரு ஐடியா பண்ணி சுயமா வந்து நல்லா தொடங்கிக்கிறேன். உங்களோட குடும்ப பின்னணியை சொல்லுங்களேன். என் குடும்பப்படி இப்போ வாப்பம்மா நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு சகோதரம் 2 சகோதரிமார் இருக்கிறாங்க. அவங்க சகோதரி 2 மாதிரி கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சகோதரம் மட்டும் இருக்கிறார். அவர் இப்போ கட்டாரில் இருக்கிறாரு, வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரு இன்ஷா அல்லாஹ். 2010ஆம் ஆண்டு வந்ததற்கு பின்னால் ஒரு வாகன அலங்கார கடையில் பணிபுரியுறீங்க. எத்தனை ஆண்டுகள்? ஒரு 13 வருஷம் கடையில் தொடர்ந்து ஒரே கடையில் இல்லை, ஒரே கடையில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போயிட்டு பின்னால் அபுதாபி என்ற ஒரு நாட்டுக்கு போயிடுறேன். நான் நேரத்தோட ஷார்ஜால வந்து இறங்கி அபுதாபிக்கு போறேன். போயிட்டு அங்க ஒரு 11 வருஷம் வேலை அபுதாபிலேயே ஒரு சொந்தமாக ஒரு பார்ட்னர்ஷிப்ல செஞ்சோம். அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டாலதான் அப்புறம் இவர் செட் ஆகினாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இப்போ 2024ஆம் வருஷத்துல தொடங்கினோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறோம். சரி. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வந்து கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் தொழில் செஞ்சு அதற்கு பின்னால் சொந்தமாக ஏதாவது பண்ணணும்ங்கிற ஆசையில் ஒரு வாகன அலங்கார கடையை ஒரு நண்பரோடு சேர்ந்து தனிப்பட்ட முறையில் செய்கிறீங்க. இந்த சவால் எப்படி? தனியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு கடையை ரன் பண்ணுறதுங்கிறது எப்படி அது சாத்தியமாகுது? சவால் தான், ஆனால் செஞ்சு குறையலும். முயற்சி இருந்தால் செஞ்சு குறையலும். சரி. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்படியான ஆட்கள் இங்கே வராங்க? என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி வராங்க? நாங்கள் இன்னைக்கு கார் விண்டோ டின் பண்ணுறோம். காருக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மல்டிமீடியா அது பண்ணுறோம். கார் சீட் கவர்லாம் அடிச்சு கொடுப்போம். மற்றது ஸ்க்ரீன் கவர், கார் வைஃப் எல்லாம் மாடிஃபிகேஷன். அதாவது ஒரு வாகனத்திற்கு தேவையான அனைத்து மாடிஃபிகேஷன்களையும் நீங்கள் செய்கிறீங்க. கவர், ஸ்க்ரீன் கவர், லைட்ஸ் மாற்றி கொடுப்போம். எல்இடி லைட்ஸ் எங்களுக்கு இருக்குது. அந்த ஸ்க்ரீன் மல்டிமீடியா ஸ்க்ரீன் அதுவரை இருக்கி அதுவரை செஞ்சு கொடுப்போம். அப்படி அந்த வேலை அப்படி செய்கிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள் சுமாராக இந்த இடத்துக்கு வரும்? வீக்கெண்டில் எப்படியும் பிஸியாக இருப்போம். சாட்டர்டே சண்டே கொஞ்சம் பிஸியாக ஃபுல்லாக இருப்போம். மற்ற நாள் கொஞ்சம் ஒரு 4-5 வாகனம் அப்படி வந்து. முழு நேரம் நீங்கள் இன்னும் ஒரு கம்பெனியில் இருக்கிறதாக நீங்கள் இரவு நேரங்களில் தான் நீங்கள் வருவீங்க. நண்பர் தான் நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே இந்த பணிபுரியக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் இலங்கையர்களா அல்லது? இலங்கையில் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்தியா ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது அவங்க தான் முழு நேரமாக கடையிலிருந்து வேலைகளை செய்கிறாங்க. ரம்சீன், ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரையிலே பல்லாயிரக்கணக்கான இலங்கையர்கள், இலங்கை குடும்பங்கள் இங்கே இருக்கிறாங்க. அஜ்மானில் இருக்கிறாங்க, ஷார்ஜாவில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, அபுதாபியில் இருக்கிறாங்க. இந்த இலங்கையர்களை பொறுத்தவரையில் அவங்க எப்போதுமே தேடுவாங்க, நம்முடைய நாட்டை சேர்ந்தவங்க யாரும் இருப்பாங்களா, பாசையை பேசக்கூடியவங்க, அவங்கள்ட்ட போய் எங்களோட வேலைகளை செஞ்சு கொள்வது மிக இலகுவாக இருக்குமே அப்படின்னு அதிகமானவங்க உங்களை தேடி வருவாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து. என்னுடைய கேள்வி, எப்படியான சர்வீஸ்கள், எப்படியான விடயங்கள், என்னென்ன தேவைக்காக வேண்டி உங்களை நாடி வர வேண்டும் மக்கள்? அவங்களுக்கு தேவையான சீட் விஷயங்கள், அதாவது சீட் குஷன் பண்ணுறது வேற அவங்களுக்கு இன்டென்ட் ஒட்டுறது, அந்த மாதிரி வேலை அவங்களுக்கு தேவையான விதத்தில் தெரிஞ்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுத்து அவங்கள அனுப்புவோம். நம்ம அது இதாக, அதாவது சீட் கவர் குஷன் பண்ணுவீங்க, டிண்டட் பண்ணுவீங்க. ஆமாம். வேற இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்படி பெற்றுவோம். லைட்ஸ் எல்இடிகள் மாற்றி கொடுப்போம். அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டோம், அந்த வண்டிக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் இதாக நல்ல இது ரீதியில் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லி அவங்கள இது பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி செஞ்சு கொடுப்போம் நாங்கள். சரி கியாஸ், மக்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரையில் பல வாகன அலங்கார கடைகள் இருக்கும். ஏன் உங்களை நாடி வரணும்?
எங்கள்கிட்ட கொஞ்சம் விலை குறைவாக நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் புதுசாக துவங்கினோம். அது சுற்றி நாங்கள் கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுக்குறோம் மற்ற கடையில் விட. அதை சுற்றி கொஞ்சம் எங்களுக்கு மிச்சம் ஆட்கள் தேடி வராங்க. அபுதாபிலேருந்து துபாயிலேருந்தெல்லாம் ஆட்கள் இங்கே தேடி வராங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உங்களை மாதிரி இளைஞர்களை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷம். எனவே நான் சொல்லக்கூடிய விடயம், ஐக்கிய அரபு அமீரகத்திலே UAE எங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் இவர்களை தேடி வாங்க. நம்மட பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள், இவர்களுக்கான உதவிகளை நாங்கள் தான் செய்யணும். இவர்களை போன்றவர்களை இன்னும் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை உயர்த்தி விட வேண்டும். இப்போ ஒரு முக்கியமான விடயத்திற்கு வரேன். 25 ஆண்டுகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்திருக்கிறீங்க. இங்கே வெயில் தாங்க முடியாது, குளிர் தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் படுற பாடுகள் எல்லாம் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே அதிகமான இளைஞர்கள் இன்று பாருங்கள், இலங்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் கேள்விப்படக்கூடிய செய்திகள் ரொம்ப கவலையாக இருக்கின்றது. மதுவுக்கு அடிமையாகிறார்கள், சரியான தொழில் இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்படியான இளைஞர்களுக்கு நீங்கள் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், 25 ஆண்டுகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து ஒரு பெரிய அனுபவத்தோடு இருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? ஆலோசனை என்று சொன்னால், விசிட்டில் யாரும் வராதிங்க வேலை தேடி. தினசரி வேலை ஒன்று பழவிட்டு ஒரு கம்பெனி ஒன்றுக்கே வராங்கன்னு தான் எனக்கு சொல்லல. ஏன்னா விசிட்டில் மிச்சம் பேர் வந்து வேலை கிடைக்காம ரோட்டோவில் தூங்கி கொண்டு சாப்பாடு இல்லாமல் நிறைய பார்க்குறேன். எந்த நாளைக்கும் நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போ அவங்க சொல்ல சரி வேலை ஒன்று பழைய இந்த மாதிரி கார் சீட் குஷன் வேலைகள், டிண்டர் அடிக்கிற வேலைகள், என்ன சரி ஒரு தொழில் ஒன்று அதாவது ஒரு துறையை பழவிட்டு வந்த ஒரு கம்பெனி ஒன்றுக்கே வந்தால் அவங்களுக்கு லேசாக வேலை ஒன்று தேடிக்கொள்ளிடும். அப்படி இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாங்க நாங்கள் விசிட்டில் வந்து வேலை எடுத்தாரோம், இங்கே வந்து வேலை தேடித்தாரோன்னு ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க. நிறைய இந்த நாளைக்கு வந்து மாதிரி கேள்விப்பட்டு தான் நிற்கிறோம். நாங்கள் காண்றோம். அப்போ அப்படி வாரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. வேலை ஒன்று பழவிட்டு அப்படி வாங்கன்னு தான் சொல்லுவோம். சரி, என்ன மாதிரியான வேலைகளை இளைஞர்கள் பழகிக்கொள்ள வேண்டும்? அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அவங்க ஆசைப்படுவாங்க, நானும் ஐக்கிய அரபு அமீரகம் போகணும், நானும் கியாச மாதிரி, நானும் ரம்ஜினா மாதிரி ஏதாவது சாதிக்க வேணும் என்று ஆசைப்படுறவங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை, குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு கோர்ஸையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோ மெக்கானிக் மாதிரி நல்ல வேகன்சி இருக்கு. ஏன்னா இங்கே ஆட்டோ மெக்கானிக் மாதிரி நல்ல ஆட்கள் இல்லை. ஸ்ரீலங்காவில் மாதிரி இங்கே எல்லாமே பார்ட்ஸ் மாத்திரை தான். ஸ்ரீலங்காவில் ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை சுற்றி அப்படி நல்ல அந்த ஆட்டோ மெக்கானிக், ஆட்டோ எலக்ட்ரிஷியன், இப்படி இந்த எங்கடைய மாதிரி சீட் கவர், குஷன் வேலைகள், அப்படிகளுக்கு நல்ல வேகன்சி இருக்கு. ரம்ஜி, நீங்க சொல்லுங்க, இலங்கையிலிருந்து வரக்கூடிய உங்களை போன்ற இளைஞர்கள் அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? எப்படி அவங்க தன்னை தயார்படுத்தி கொண்டு இங்கே வரணும்? இவர் சொன்னாப்புல ஒரு வேலையும் படிச்சுட்டு அதோட சேர்ந்து ஒரு மொழியையும் நம்ம படிச்சுட்டு வரோம் வந்தா, ஒரு மொழியும் படிச்சுட்டு வந்தா நமக்கு கொஞ்சம் ஒரு ஆட்களோட பேசி பழகி ஒரு வேலையை தேடிக்கொள்றதுக்கு ஒரு ஈஸியாகவும் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பொதுவாக என்ன மொழி இங்கே அதிகமா பேசுறது பார்த்தா ஹிந்தி மொழி தான் அதிகமா இன்னைக்கு கலைக்கிறாங்க. அது மட்டும் அரபியும் இனிமேல் வேணும். நம்ம ஹிந்தி பாஸ் தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் ஒரு விதத்துல மார்க்கெட்ல நம்மளை நிரூபிச்சு கொள்ளலாம் இருக்கலும். ஏன்னா அந்த மட்டும் ஹிந்தி தான் கூடுதலா போகுது இங்க வரதுப்பா. சிகரம் தொடு நிகழ்ச்சியை ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த அல் பயான் கார் டெக்கரேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் கடைக்கு நான் வரக்கூடிய நேரத்திலே இங்கே ஒரு சகோதரர் கியாஸ் மாத்திரம்தான் இருப்பார் என்று நினைத்து வந்தால் இன்னும் ஒரு சகோதரரும் இங்கே இருக்கின்றார். இருவரும் நண்பர்கள், இருவரும் பார்ட்னர்களாக இந்த கடையை நடாத்துகிறார்கள். ரொம்பவே சந்தோஷம். இருவருமே தொழிலுக்காக வேண்டி வந்து தம்மை பல தியாகங்களுக்கு உட்படுத்தி தாம் சேமித்த பணங்களினால் இப்போது சொந்தமாக ஒரு கடையை வைத்திருக்கின்றார்கள் என்றால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அதே போன்று பலருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். இலங்கையில இருந்து இங்கே வரக்கூடிய நண்பர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்படி பல பணிகளை இவர்கள் செய்கிறார்கள். ரொம்பவே சந்தோஷம். பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். இலங்கையிலிருந்து வரக்கூடியவர்கள் விசிட் விசாவிலே வர வேண்டாம், ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்திலே பேசி ஒரு நேர்முக பரீட்சைக்கு தயாராகவே வரும்படி சொல்லியிருந்தார்கள். ஒரு மொழியை படிக்குமாறு சொல்லியிருந்தார்கள். அதே போன்று பல துறைகளை சொல்லியிருந்தார்கள். அந்த துறைகளிலே எல்லாம் நீங்கள் பயிற்சியோடு வந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்திலே உங்களை ஒரு சாதனையாளராக உங்களுக்கு மாற்ற முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நாளிலே எங்களுடைய ஷார்ட் நியூஸ் சிகரம் தொடு நிகழ்ச்சியை இந்த கடையில் இருந்து வழங்குவதற்காக வேண்டி சந்தோஷமாக எம்மை வரவழைத்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன சகோதரர்கள் கியாஸ், ரம்ஜின் ஆகியோருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி கியாஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ். உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்து
இன்டர்வியூ ஒன்று எடுத்ததுக்கு மிச்சம் நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் எங்கள் ஸ்ரீலங்காவில் வராங்களோ ஒரு 10% ஸ்பெஷல் வேறு டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி நாங்கள் ஆஃபர் தான் கொடுக்குறோம். இப்போ இன்னும் ஒரு 10% அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அது யார் எனக்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ்க்காக வேண்டி. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க இந்த கடைக்கு வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்தோம் என்று அதனை காண்பித்தால் இன்னும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம், எனக்காக வேண்டிய அந்த ஆஃபர். எனவே முந்திக்கொண்டு வாருங்கள். உங்களுடைய வாகனங்களுக்கு தேவையான எல்லா விதமான அலங்காரங்கள் இங்கே செய்து தரப்படும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.